இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 1-16. நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். 9 மணிக்கு வெளியே சென்றார். அப்பொழுதும் சிலர் நிற்பதை கண்டு அவர்களையும் 1 தெனாரியம் சொல்லி வேலைக்கு அனுப்பினார். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்றார். 5 மணிக்கு வெளியே சென்று சிலர் நிற்பதை கண்டு அவர்களிடமும் நேர்மையானதை உனக்கு கொடுப்பேன், செல்லுங்கள் என்று வேலைக்கு அனுப்பினார். முடிவிலே தொடக்கத்தில் வந்தவர்களுக்கு 1 தெனாரியம் கொடுத்தார். அதற்கு முன்னதாக 5 மணிக்கும் 3 மணிக்கும் 12 மணிக்கும் 9 மணிக்கும் காலையில் 6 மணிக்குமாக வேலைக்கு வந்தவர்களுக்கெல்லாம் 1 தெனாரியம் கொடுக்கிறார். 1 தெனாரியத்திற்கு ஒத்துக்கொண்டு நாள் முழுவதும் உழைத்தவர்கள் என்ன நினைத்தார்கள்? நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் அவர்கள் எதிர்க்கிறார்கள், ரியாக்ட் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் 1 மணி நேரம் வேலை செய்தவர்களை எங்களோடு ஒப்பிட்டு சமமாக்கி விட்டீரே, நாங்கள் நாள் முழுவதும் கடுமையான வெயிலில் வேலை செய்தோமே என்று எதிர்க்கிறார்கள், ரியாக்ட் செய்கிறார்கள். அன்பானவர்களே, கடவுள் சிலருக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறார், நிறைய அறிவை கொடுத்திருக்கிறார், நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒருவேளை செல்வம் குறைவு, ஒருவேளை வாய்ப்புகள் குறைவு. உள்ளதை கொண்டு நல்லது செய்ய நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நம்மிடம் இருப்பதை வளர்த்து கொள்ள நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களிடம் இவ்வளவு இருக்கிறதே என்று எண்ணத்தில் கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள், நன்மைகளை பெரிய அளவிலே இருப்பதை குறித்து நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. காரணம் என்ன? நமக்கு உரியதை நமக்கு கொடுத்துள்ளார். ஒன்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும், உங்களுக்கு தெரிந்ததுதான். வீட்டுக்கு வீடு வாசல் படி. 1 லட்சம் சம்பளம் வாங்குகிறானா, நான் 10,000 வாங்குகிறேனா? எனக்கு இருக்கிற துன்பங்களை விட அவனுக்கு அதிகம். அவனுக்கு இருக்கிற நிம்மதியை விட எனக்கு அதிகமான நிம்மதி. கடவுள் கொடுத்ததை வைத்து நாம் வளர வேண்டும். மற்றவர்களுடைய நன்மைகளை, அதிகமான நன்மைகளை நினைத்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. காரணம், கடவுள் நமக்கு எது தேவையோ அதை கொடுத்துள்ளார். நாம் அதை வறுமை என்று சொல்லலாம், ஒன்றுமில்லாமை என்று சொல்லலாம். கடவுள் நமக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறார். நம்மால் முடிந்ததை அவன் செய்ய முடியாது. ஏன் நாம் உணர்வதில்லை? எல்லாம் வல்லவரே, எங்களை என்றும் வாழ வைப்பவரே, எங்கள் குடும்பத்திற்கு எங்களுக்கென்று நீர் கொடுத்துள்ளதை வைத்து நான் உலகை வாங்க முடியும். அப்படி எனக்கு கனவு இருக்க எனக்கு துணை இருப்பீரா? என்னுடைய இலக்கை நோக்கிய பயணத்திற்கு இதை வைத்து நான் எவ்வளவு காரியம் சாதிக்கலாம் என்ற மன திடத்தை எனக்கு தந்தரணும். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருப்பது மனம் நிறைய, எனக்கு ஆசைகள் தீர, என் வீடு நிறைய என்பதை நான் உணர்ந்து செயல்பட்டால் உலக மதிப்பீடுகளின்படி நிறைய வைத்திருப்பவர்களை விட உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் நிம்மதியையும் அதிகமாக பெற்றுக்கொள்வேன் என்ற உண்மையை நான் உணர்ந்து கொள்ள செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.